ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மயிலோசை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுறது, இது என்னன்னே தெரியல அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள். லக்னத்திலேருந்து 2ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடத்துல பாப கிரகங்கள் செவ்வாய், சனி, சூரியன், ராகுகேது, பாபர் புதன், தேய்பிரை சந்திரன் அண்டு கெட்டுப்போன சுக்கிரன் இப்படி இருந்தால் அந்த 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் அது மாங்கல்ய தோஷம். இது ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு தான் பார்க்குறா, பட் எல்லாருக்குமே பார்க்கணும், ஆண்களுக்கும் பார்க்கணும். இது என்னென்னா 2-3 டைப் இருக்குது இதில். ஒன்று மாங்கல்ய தோஷம்னா உடனே மரணம் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது, பிரிவை தரலாம், ஒரு மன வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத நிலையை கொடுக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக அந்த 2ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ அந்த மால்ஃபிக் கிரகம், மால்ஃபிக் பிளானட் அது இருக்கிறதுனாலேயே தோஷம்னு சொல்லக்கூடாது. அப்போது மகரிஷி பராசரர் அந்த மாதிரி சொல்கிறார் என்ன பண்ணலான்னு. அந்த 2ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயோ அல்லது ராகுவோ அல்லது சூரியனோ சனியோ கேத்துவோ, பாபர்களோட சேர்ந்த புதனோ தேய்பிரை சந்திரனோ இதெல்லாம் இருந்தால் அதனுடைய ஷட்பலம், அது என்ன காரகத்துவம், 16 வர்க்கங்களில் அதனுடைய பொசிஷன் என்ன, இவ்வளவும் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு வரணும். ஏன் அப்படின்னா அடியன் இதில் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன், விதவிதமாக இருக்குது, பிளைண்டாக சொல்ல முடியாது. ஒரு தடவை ஒரு ஃபேஸ்புக் நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஜாதகம் பார்த்துட்டு இது பண்ணும்போது அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொன் குழந்தையோட அந்த பெண்ணோடைய ஜாதகம் பார்க்கணும், அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்கார். கல்யாணம் ஆன புதுசு அவள் எதேச்சியாக மாமியார் வீட்டில் கொண்டு போய் ஒரு ஜோசியத்தை காமிக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஹெவி மாங்கல்ய தோஷம் இருக்குது, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க, 1 வருஷம் கூட ஆயுள் தங்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. இன்றைக்கி அது 2010 அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, 2011 எங்கிட்ட வந்தாங்க. இன்னி வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த பெண்ணுக்கு லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, ஹெவி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இல்லை, ஏன்னா நவாம்சத்தில் அதே செவ்வாய் 2ல் இருக்கிற செவ்வாய், லக்னத்துக்கு 2ல் இருக்கிற செவ்வாய் அது குருவால் பார்க்கப்படுறது ஒன்று. அதே போல் தசாம்சங்கிறது கர்மா, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிகள். இதில் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் கொடுக்கிறவராக இருக்கார், ப்ளஸ் ஷட்பலம். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு உதாரணம் மூலமாக விளக்குறேன். இப்போ அந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கலாம். ஏப்ரல் 18, 1986 காலம்பரை 9:12 சென்னையில் பிறந்திருக்கார். ஜாதகத்தில் ரிஷப லக்னம், குருவோட வீட்டில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், எந்த ஒரு சுபகிரக பார்வையும் இல்லை. ஆனால் அதே நவாம்சத்தில் இப்போ அந்த சார்ட்லாம் உங்களுக்கு இணைச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே செவ்வாய் லக்னத்துக்கு 2ல் இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று சொல்லுவோம், லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். இது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா லக்னத்தை விட சுக்கிரனுக்கு 2, சுக்கிரனுக்கு 4 அல்லது சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரனுக்கு 7, சுக்கிரனுக்கு 8, சுக்கிரனுக்கு 12 இருந்தால் மாங்கல்யத்தை பறிக்கும். அதுவுமே அப்படி பிளைண்டாக விடக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் கலத்தரகாரகன் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன அப்படின்னா, இந்த குருவானவர் அந்த நவாம்சத்தில் குரு 5ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு, நவாம்சங்கிறது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது.
இப்போ தர்மம் வேறு, அந்த குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குரு பார்க்கறதுனால டைரக்டாக செவ்வாய் தோஷம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த செவ்வாயுடைய ஷட்பலம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், கீழே ஸ்லைட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷட்பலத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு செவ்வாய் வந்து ஸ்தான பலம் நன்னா இருக்கு. அண்டு திரிக் பலம், திருஷ்டி பலம், பாப திருஷ்டி பலம் இல்லை, சுப திருஷ்டி பலம் தான் இருக்குது. அது கம்மியாக இருக்குது, பட் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கும் 8ஆம் இடத்துல இருந்தால் கணவனுடைய ஆயுள் அதுலேருந்து இந்த கல்யாணம் ஆன நாள்லேருந்து அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறான். அதாவது சந்திரன் இருந்தால் 1 வருஷம், செவ்வாய் இருந்தால் 2 வருஷத்தில் கணவனுக்கு மரணம் ஏற்படும். அப்புறம் அதே மாதிரி சூரியன் இருந்தால் 20 வருஷம், சனி இருந்தால் 50 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகி 50-60 வருஷம் கழிச்சு தான் மாங்கல்யம் இதுவாகும். இந்த மாதிரி சில கணக்கீடுகள் இருக்கு. ஆனால் இங்கே மாரகஸ்தானம்னு 7ல் இருக்கிற புதன் அது என்ன பண்ணுறதுன்னா, மாரகத்தை செய்யாமல் ஒரு வளர்ச்சியை கொடுத்துடுறது. ஏன்னா புதன் இங்கே சுபராக இருக்கா, சுபமாக இருக்கும்போது அந்த மாதிரி செய்யாது. அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கு. வீணான பயம் இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் ரெமெடி சொல்லி கொடுத்துருந்தேன். அது என்னென்னா, இந்த மாதிரி 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது குருவை சேவிக்கணும். குரு தான் இது ஜோதிட ரீதியாக குரு அப்படின்னு ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிற பிளானட் வந்து தத்தாத்திரேயா, தட்சிணாமூர்த்தி, அதாவது சிவனோட அம்சம். மாங்கல்ய தோஷம் அப்படின்ற பயம் இருக்கிறவங்களுக்கு ஜோசியர் சொல்லிட்டார் சார் அப்படின்றவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் இருக்குது. தினம் அதை ஒரு 108 தடவை காலம்பரை குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி நின்று சொல்லுங்க. அது வந்து குரு வந்தனம். குரு வந்தனம் அப்படின்னா எல்லாருக்கும் ரிஷியான குரு வந்து தத்தேத்ராயா, அவர் தான் குரு, தட்சிணாமூர்த்தி, சிவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவருக்கான மந்திரம் அப்படின்னா ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமஹ, ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமஹ. இதை வந்து 108 வாட்டி சொல்லுங்க. இதில் உள்ள தோஷங்கள் விலகிடும். இப்போது இந்த ராசி கட்டத்தில் இருக்கிறத வச்சுட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எப்படி பார்க்கறது? ஷோடச வர்க்கம் 16 ஷட்வர்க்கம் நவாம்சத்தில் எப்படி இருக்கு, அண்டு மெயினாக சஷ்டி அம்சங்கிறது ஓவரால் அது ரொம்ப 60ஆக பிரிக்கிறது. ஒரு ராசியை 60 கூறுகளாக பிரிக்கிறது. அதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த சஷ்டி அம்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கல்ய தோஷம் இந்த ராசி கட்டத்தில் இருந்தால் அப்படி பிளைண்டாக ஓகே சொல்லக்கூடாது. மற்ற இடங்களில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 16 வர்க்க சாட்டில் இப்போ ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மாதிரி, நவாம்ச கட்டம்ங்கிறது திருமணத்தை பற்றி சொல்கிறது, நவாம்சங்கிறது D81 சார்ட். அந்த நவாம்ச கட்டத்தையே பிரித்து சொல்கிறது, 12 கூறுகளாக பிரித்து சொல்கிறது. அது போக சஷ்டி அம்சம், இந்த சஷ்டி அம்சத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4ல் இருக்குது, குருவால் பார்க்கப்படுறது. அதே போல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாள், தண்டனை, தவறுகள், தப்பு, மரணம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவாள். அது வந்து திரிம்சாம்சம், ஒழுக்கம், கெட்ட நடவடிக்கை, அதற்கான பனிஷ்மெண்ட் இதெல்லாம் சொல்லுவாள். அதில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ல் இருக்கு, உங்களுக்கு குருவால் பார்க்கப்படுது. ஆக எல்லா கட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட அது மாதிரி இதுலேயுமே ஷோடச அம்சத்துலேயுமே அந்த வர்க்கத்துலேயுமே குருவால் பார்க்கப்படுறது. பல கட்டங்களில் குருவால் பார்க்கப்படுறது. குரு இங்கே சுபமாக பூர்ண பலமாக ஸ்தான பலத்தோடு இருக்குது. அப்படின்னா தீர்க்க சுமங்கலி யோகம்னு ஆறுது. அதாவது மாங்கிலிக் தோஷம் பட்டு போகிறது. பிளைண்டாக மாங்கிலிக் தோஷம்னு முடிவு பண்ணாமல் அது இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணணும். சரி, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இன்னி வரைக்கும் அடியன் வந்து 2010 அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, 2011 கடைசியில் அடியன் பார்த்து. இன்றைக்கி அவர்கிட்ட நேற்றுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு தான் சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு
இன்னி வரைக்கும் நல்ல செல்வாக்கு செல்வத்தோட நல்ல வசதியாக ப்ரமோஷனோட 2 குழந்தைகளுக்கு அம்மாவா நன்னாவே இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இது பார்த்தோம். இங்கே வந்து 8ல் செவ்வாய் இருக்குது, அதனால் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 8ல் பாவ கிரகங்கள் இல்லை, 2ல் பாவ கிரகங்கள் இல்லை, பொண்ணுக்கு இல்லை, ஆணுக்கே. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கார். அந்த அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த 97ல் கல்யாணம் ஆச்சு, 97 கடைசியில் கல்யாணம் ஆச்சு. 2002ல் மனைவியை பிரித்து இன்னி வரைக்கும் அவஸ்தைப்படுறார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து 2002 வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அவருக்கு தான் வந்து நல்ல இதுவாக இருக்கே அவருடைய சார்ட்டு. அடுத்தது இப்போது அவர் வந்து ஜூலை 16, 1975 சென்னையில் பிறந்திருக்கார். அண்டு அவருக்கு தனுசு லக்னம். லக்னத்துக்கு 8ல் சனி சூரியன் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து சனியும் சூரியனும் பகையும் இல்லை, நட்பும் இல்லை, சமமாக இருக்குது. 2த்துக்குமே இடைவெளி இருக்கு. 2வது 2 கிரகத்தையுமே குருவோட சம்பந்தப்படுறது, 2 கிரகமும் குருவோட சம்பந்தப்படுறது. அப்போ பார்த்தா மாங்கலிக் தோஷம் இல்லை, பர்ஃபெக்ட், கண்டிப்பாக இல்லை. நவாம்சத்துலேயுமே நன்னா இருக்கு, அப்போ இல்லை. அப்புறம் எப்படி அப்படின்னா மனைவியோட ஜாதகம் கம்ப்ளீட்டாக சுத்த ஜாதகம். இப்போ 8ல் இவருக்காது 8ல் சனி சூரியன் இருக்கு. அந்த பெண்ணுக்கு எந்த விதமான தோஷங்களுமே கிடையாது. ஏன்னா எல்லா சுபக்கிரக பார்வையில் இருக்குது. பாவர்கள் வந்து 3, 6, 11, 10 அந்த மாதிரி இருக்கிறாங்க, அல்லது திரிகோணத்தில் இருக்கிறாங்க 1, 5, 9ல். அப்போது சுத்த ஜாதகம். அப்படி இருந்தும் ஏன் பிரிவினை வந்தது? நவாம்சத்துலேயும் நன்னா இருக்கேன் அப்படின்னா திரும்ப அதே தான் ஷஷ்டியாம்சம். ஷஷ்டியாம்சத்தில் லக்னத்துக்கு 2ல் சூரியனும் 8ல் சனி செவ்வாயும் இருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னா இங்கே பாப கிரகமான செவ்வாய் ஃபுல் பிளட்ஜில் பிரிவினையை தருகிறது. செவ்வாய்க்கு 2 வருஷம் சொல்லுவாள். ஆக்சுவலாக 99லேருந்து சண்டை ஆரம்பிச்சிது. 97ல் கல்யாணம் ஆகி 2வது வருஷம். அதுக்கப்புறம் உடனேவே பிரிஞ்சுட்டாங்க. 99ல் பிரிஞ்சுட்டாங்க, 2002க்கு அப்புறம் அஃபிஷியலாக பிரிஞ்சுது. இப்போ இன்னி வரைக்கும் அவருக்கு மறு கல்யாணம் கிடையாது. அந்த மனைவியால் அப்பப்போ டார்ச்சர், ஓகே, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து ஏன் இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டியாம்சம் மட்டும் இல்லை, நவநவாம்சத்தில் உங்களுக்கு இந்த பாப கிரகங்களுடைய பலம், ஷட்பலம் அதிகமாக இருக்கு. அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தை இன்னி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு இருக்கார், நிறைய ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். கல்யாண வாழ்க்கைங்கிறது அவருக்கு சரியாக அமையலை, பிரிவு வந்துடுத்து. 2வது ஒரு பொண்ணு பார்த்தாங்க, கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம் வந்து நின்று படுத்து. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு மாங்கலிக் தோஷம்னு எந்த ஜோசியராலையும் சொல்ல முடியாது. அவருடைய ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒய்ஃப் ஜாதகத்துலேயும் எந்த விதமான தோஷமும் இல்லை. அப்புறம் எப்படி பிரிஞ்சாங்க, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை அலசும் போது நம்ம வர்க்க சார்ட்டுகளை போட்டு ஷட்பலம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்தான பலம், சேஷ்டா பலம், நைசர்கிக பலம், இப்படி எல்லா பலங்களையும் போட்டு அதுக்கப்புறம் திரிம்சாம்சம், சட்டியாம்சம்னு வர்க்க சார்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரணும். தோஷம் இருக்கா இல்லையா? பிளைண்டாக வந்து ராசி கட்டத்தில் மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது. பிகாஸ் ராசி கட்டம்ங்கிறது ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங் மாதிரி. ஒரு மால் போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும், யாராருக்கு என்னென்ன கடை வேணுமோ பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த ராசி கட்டத்தை பலவாராக பிரிக்கிறது தான் வர்க்க சார்ட்டுன்னு சொல்லுவாள். கிட்டத்தட்ட ஒரு 350 வர்க்க சார்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமானதாக வந்து 16 வர்க்க சார்ட் எடுக்கிறாங்க, ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாள். இந்த 16 வர்க்கத்தில் எவ்வளோ அம்சம் இருக்குது, என்னென்ன அம்சம் இருக்குது, கெடுதல் அம்சம் இருக்கா, இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணி தான் ஒருத்தருடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் இடம் வந்து திருமணத்துக்கானது அல்ல, ஜஸ்ட் மீட்டிங்.
கப்ளிங் மீட்டிங், அதனால தான் கப்பல்னு சொல்கிறான். மீட்டிங் அது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அடுத்தது இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை வச்சு மாப்பிள்ளை இங்கேருந்து வருவார், அவர் இங்கேருந்து வருவார், இப்படி இருப்பார், அந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் எல்லாம். பட் பராசரர் என்ன சொல்கிறாருன்னா 12ஆம் இடம் தான் கல்யாணத்துக்கு பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும்போது 12ஆம் இடம் நன்னா இருக்கான்னு பார்க்கணும். 12ஆம் இடம்ங்கிறது நெஸ்டா கூடு. 12ஆம் இடம் விரயம்னு சொன்னால் கூட மோக்ஷம் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து சைனஸ்தானம் படுக்கை பெட், ஷேரிங் பெட், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பெட்டர் ஷேர் பண்ணிக்கிறது. அதனால 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இந்த 12ஆம் இடத்துல ராகு அண்டு சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன் இவங்க இருந்தால் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போது முதல்ல ஒரு சொன்ன ஜாதகத்துக்கு 12ல் ராகு இருக்குது. அடுத்ததாக அடிக்கடி பிரச்சனைன்னு சொன்ன ராகுக்கு அந்த ஜாதகம் இருக்கும். 12ல் ராகு இருக்குது. அப்போ 12ல் ராகு இருந்தால் மன வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கணுமா இல்லையா? இப்போ சொன்ன பிரகாரம் ஏன் இல்லை, ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்கிறார். அப்போ அங்கே ராகு வந்து சுபமாக இருக்குது, இங்கே ராகு வந்து பாபராக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அதனுடைய ராகுவுடைய பல கால்குலேஷன் சனியை போல செய்யும் அப்படின்பா. சனிக்குண்டான பலம்னு சொல்லுவா. அதோடைய ஸ்தான பலம், நைசர்கிக பலம் இதெல்லாம் பார்க்கணும். ராகு வந்து ஷேடோ. இந்த ராகு 12ல் இருந்தால் அதனுடைய தன்மையை பொறுத்து மன வாழ்க்கை இனிமையாக அமையும் அல்லது ஒரே கசப்பாக அமையும். அதே போல் இந்த ராகு தசையில் பண்ணக்கூடாது, கேது தசையில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறா. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நிறைய கால்குலேஷன் போடணும். அப்படி போடாமல்லாம் வந்து பிளைண்டாக வந்து இது ஜாதகம் சரியில்லை, இந்த இடத்துல ராகு தோஷம் இருக்குது, இந்த இடத்துல சர்ப்ப தோஷம் இருக்குது, நீங்கள் இந்த இதுவாக பார்த்து பண்ணணும். ஜோசியர் வேலையை ஜனங்கள்கிட்ட கொடுக்குறா. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஜாதகம் வரதை நீங்கள் எடுங்கோ. நீங்கள் மனுஷன் நல்லவாளா கெட்டவாளா அது மட்டும் பாருங்கோ. பாக்கியெல்லாம் ஜோசியர் தான் பார்க்கணும், இது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு. அந்த ஜோசியர் பலவாரா கால்குலேஷன் போட்டு எல்லா சார்ட்டையும் பார்த்து ஷட்பலம், ஸ்தானபலம், காலபலம், இஷ்டபலம், கஷ்டபலம் இப்படி நிறைய பார்க்கணும். நிறைய பார்த்து டிவிஷனல் சார்ட் பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிவு வரணும். இந்த ஜாதகம் தோஷ ஜாதகம், இந்த ஜாதகம் சுத்த ஜாதகம். பாப கிரகங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல இல்லைன்னா சுத்த ஜாதகம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, மனசுலேருந்து இதெல்லாம் எடுத்துருங்க. அதே போல் ஒரு பாபகிரகங்கள் இருக்கிறதுனாலே அந்த இடம் தோஷ ஜாதகம்னு சொல்லவும் கூடாது. பிளைண்டாக தோஷம், மாங்கிலிக் தோஷம், மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் அதை போக்குறதுக்கான வழி எங்கேருந்து கிடைக்கிறது, எப்படி பண்ணால் நன்னா இருக்கும், அதை வந்து ஜோதிடர்கள் ஜனங்களுக்கு சொல்லித்தரணும். வெறும் கோயிலுக்கு பரிகாரம் பண்ணு, பித்ரு சாபம் இருக்குது அங்கே பரிகாரம் பண்ணு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட புக்திகள் நன்னா இருக்கும். அப்போ அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லித்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை நன்னா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையில் அவர் என்ன வேலை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஒருத்தருக்கு வந்து புதன்கிழமை நன்னாவே இல்லை, ரொம்ப மோசமாக, ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா புதன்கிழமையில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சைலண்ட் மோடில் இருக்கணும், எந்த புது வெஞ்சரும் பண்ணக்கூடாது. ஏதாவது யாராவது வம்பு பண்ணால் கூட வெரி சாரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடணும். அதுதான் நல்லது. இப்போ இதுதான் வழி. இந்த மாதிரி வழிகள் தான் உண்மை. சுவாமியை கும்பிடுறதுங்கிறது எல்லாருமே சேவிக்கிறா, எல்லாருமே கோயிலுக்கு போகாத ஒருத்தர் கிடையாது. நாஸ்திகன் கூட வெளியில் சொல்லிக்கிறானே தவிர கதவை சாத்தின்னு சாமி கும்பிட்றான். உள்ளுக்குள்ளே அந்த சுவாமி பயம் இருக்கு. சுவாமி கும்பிடத்தான் இதுவாகும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, சுவாமி கும்பிடுறதுங்கிறது நம்மளுடைய தர்மம், அது நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஜோதிடம்ங்கிறது வழி, ஜோதிஷம்ங்கிறது ஒளி, இருட்டில் இருக்கிறவாளுக்கு ஒளி. ஆக நீங்கள் இந்த மாதிரி பிளைண்டாக 8ல் இந்த கிரகம் இருக்குது, 2ல் அந்த பாவ கிரகம் இருக்குது, இந்த மாதிரி சர்பதோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு பயந்து நடுங்காதீங்கோ.
ஜோசியர்களுக்கும் அடியனுடைய பணிவான ரெக்வஸ்ட், பிளைண்டாக வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. கரெக்டாக கன்ஃபார்மாக பார்த்து இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்மளை நம்பி வரவாளுக்கு பயமுறுத்தக்கூடாது. இதுதான் அடியனுடைய அபிப்பிராயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வீட்லேயும் சந்தோஷம் நிலைச்சு நிற்கட்டும், ஆயுள் ஆரோக்கியம் பெருகி இருக்கட்டும், சகல சௌபாக்கியங்களும் நன்னா இருக்கட்டும், புத்திர பாக்கியங்கள் நன்னா இருக்கட்டும், மன வாழ்க்கை எல்லாருக்கும் அமைதியாக நன்னா இருக்கட்டும், யாருக்குமே ப்ரெஷர் இல்லாமல் இருக்கட்டும், வேலையெல்லாம் சுலபமாக செய்கிற மாதிரி, மனசில் எல்லாருக்கும் கவலைகள் போகிற மாதிரி, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லாத மாதிரி, அதே போல் எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காகவும் சகல சந்தோஷத்துக்காகவும் அடியனுடைய பிரத்யட்ச தெய்வம் அமிர்தவல்லி தாயார் சமேத அகோபிலவர்தன் மாலோல நரசிம்மனை பிரார்த்திச்சுக்கிறேன். மயிலோசை நேயர்களுக்கு மீண்டும் அன்பு வணக்கம்.